சோம்பேறியின் கனவு. ஒரு சிறிய கிராமத்தில் சோம்பேறி ஒருவன் இருந்தான். கிடைக்கும் வேலைக்கு செல்ல மாட்டான். தெருவோடு ஏந்தி பிச்சை எடுப்பான். அதில் கிடைக்கும் உணவு கொண்டு உறங்கி வந்தான். ஒரு நாள் வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கும் போது பருப்பு சாதம், காய்கறி பதார்த்தங்கள் என்று ஒவ்வொரு வீட்டாரும் அளித்தனர். ஆனால் ஒரே ஒரு வீட்டிலுள்ள பெண்மணி மற்றும் கோதுமை மாவினை அதிகமாக கொடுத்தாள். ஆஹா, நான் இன்று யாரோட முகத்தில் முழித்தேன், நிறைய மாவு கிடைத்து விட்டது. இதை வைத்து பல நாட்கள் உணவு உண்டு கொள்ளலாம். பிச்சை எடுக்க போக வேண்டியதில்லை என்று சோம்பேறி நினைத்து கொண்டு வீட்டிற்கு அந்த மாவினை எடுத்து கொண்டு சென்றான். பானையில் போட்டு கீழே வைத்தான். எலிகள் வந்து தின்றுவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தவன் கட்டிலுக்கு நேராக உரி கட்டி அதில் மாவு பானையை வைத்து தொங்கவிட்டான். சிறிது நேரத்தில் உண்ட களைப்பில் அப்படியே கட்டிலில் படுத்தான். கனவு ஆரம்பமானது. இந்த ஊரில் மழை பெய்யாவிட்டால் பஞ்சம் வரும். அப்பொழுது நிறைய விலைக்கு விற்பேன். அந்த பணத்தை கொண்டு ஒரு ஜோடி ஆடுகளை வாங்குவேன். சில ஆண்டுகளில் பல ஆடுகளாக பெருகும். அதன் பிறகு பசுமாடுகளை வாங்குவேன். அவற்றில் இருந்து கிடைக்கும் பாலை விற்பேன். விற்பதன் மூலம் பெரும் செல்வந்தன் ஆகுவேன். அதன் பிறகு மாளிகை ஒன்றை கட்டுவேன். தொடர்ந்து திருமணம் செய்வேன். எங்களுக்கு மகன் பிறப்பான். பார்ட் 2ல பார்க்கலாம்.